பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொண்டு தேவனோடு கூட பழகும். தேவன் ஒரு பெரிய காய்ச்சுவார். இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அநேக காரியங்கள் புரிய வைக்கிறார். வேதத்தை நாம் படிக்கிற நாம் இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொல்லுது, அருளப்பட்ட வார்த்தை என்பது. இந்த பரிசுத்த ஆவியினை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன். இந்த பரிசுத்த ஆவியினை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியினை இருந்தால் தான் நீ பரிசுத்தமாய் வாழ முடியும், பக்தியாய் வாழ முடியும், தேவனுக்கு உகந்தனாய் வாழ முடியும், பிதாவுக்கு பிரியமாய் வாழ முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாம் மீட்கப்பட்டிருக்க ஜனங்கள் இந்த பரிசுத்த ஆவியினை எனக்கு வேணும் என்பதை ஆசைப்படணும். ஏன் இந்த பரிசுத்தன் ஒரு தேற்றவாளன். நீங்கள் அநேக விதமான காரியங்களில் துன்பங்களில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எனக்கு என்னன்னு தெரியலங்க, ஒரே குழப்பமாக இருக்குங்க, பயங்கரமாக மனசு கஷ்டமாக இருக்குங்க. இந்த கஷ்டம்லாம் வரும்போது பரிசுத்த ஆவியின் உனக்குள்ள வருவானா அவர் உன்னை தேற்றக்கூடியவராக இருப்பார். அவர் உன்னை தேற்றுகிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன், உனக்கு அவர் உதவி செய்கிற தேவன். யோசிப்பு கூடலாம் அன்னைக்கு யாருமே இல்லைங்க. ஆனால் யோசிப்பு எப்படி பலப்பட்டுனா தனக்குள்ள ஒரு வார்த்தை ஒன்று இருந்து பாருங்க, அந்த வார்த்தை அவரை தேற்றிக்கொண்டே இருந்தது. அப்போ உங்களுக்குள்ள பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் உள்ளே இருக்கும், ஆனால் உங்களை தேய்ச்சி கொண்டிருக்கும், பலப்படுத்தி கொண்டிருக்கும். உங்கள் சூழ்நிலைக்கு எதுவானாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, 2 Corinthians 3:17 நீங்கள் பாருங்க, கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை. அப்போ ஒரு மனிதன் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ள கர்த்தருடைய ஆவி ஒன்று இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியை கொண்டு உங்க குடும்பத்தில் இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியை கொண்டு உங்க வேலை செலுத்த இருப்பீங்கன்னா, அதெல்லாம் ஒரு விடுதலை. இன்றைக்கு அநேகர் பாருங்க, அநேக விதமான காரியங்களை விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு நெருக்கமாட்ட ஒரு சூழ்நிலை, விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை பாருங்க. இந்த கடன்ல இருந்து ஒரு விடுதலை கிடையாதுங்க, கண்ணீர்ல இருந்து ஒரு விடுதலை கிடையாது, பாடல இருந்து விடுதலை, இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு காரியங்கள் என்ன பண்ண விடுதலை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த விடுதலை இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணும், தேவனோடு கூட அதிகமாய் பழகி, ஆண்டவரே இந்த விடுதலை தருகிற ஆவியானவர் எனக்குள்ள வாங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்கப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, என் தேவையை நீங்க சந்திங்கப்பான்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த விடுதலை தருகிற தேவனை விட்டு நாம் எதெல்லாம் கட்டப்படுவோமோ, எதெல்லாம் நொறுக்கப்படுவோமோ, எதெல்லாம் பாடுகளுக்குள்ள போவோமோ அதெல்லாம் விரும்புகிறோம். ஒரு கடன் வாங்குவோம் என்று சொன்னால் அவ்வளவுதான், அந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை சாபத்துக்குள்ள போயிடும். அந்த கடன் நிமித்தம் வாங்கும் போது பாருங்க எவ்வளவு சந்தோஷமா வாங்குவீங்க, ஆனா அதை கட்டும் போது உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த நாள் கிட்ட நெருங்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதல் இல்லாமல் போயிடும். இந்த லோன் எப்படி கட்ட போறேன்னு தெரியல, எப்படி இந்த லோனுக்கு பதில் சொல்ல போறதுல எல்லாரும் வந்து கேட்பாங்க, பணம் வேற இல்லை, கஷ்டப்படுறேன், சம்பளம் வாங்கணும்னு பல பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் வந்துடும். ஆனால் இந்த லோன் வாங்கும்போது எவ்வளோ வாங்கினேன், சந்தோஷம் வாங்கினேன், மகிழ்ச்சியாக வாங்கினேன், கடகடன்னு 2 நாள் 3 நாளில் காலி பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ இதை வாங்குவதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ வாஞ்சியா யாரை போய் சந்திக்கணுமா சந்திச்சு எத்தனை கையெழுத்து போடணுமா போட்டு நீ வாங்கின, நீ ஏன் ஒரு கட்டப்படுவதுக்கு, ஒரு நெருக்கப்படுவதுக்கு, ஒரு பாடுக்குள்ள போவதுக்கு இவ்வளோ பிரயாசப்பட, நீ விடுதலையாக்கப்படுவதற்கு இந்த ஆவியானவரை ஏன் அழைக்கக்கூடாது? இந்த ஆவியானவரை நீங்கள் அழைத்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் அறுபட்டு போய்விடும். சிம்சோனுக்குள்ள இருக்கிற கட்டுகள் அறுபட்டு போட்டுங்கன்னா, அவன் போட்டு நல்லா டைட்டா கட்டிட்டு போயிட்டான். அவரும் ஒண்ணுல இருந்தாரு, பரிசுத்தாவின் அப்படின்னு இருப்பாங்க, பரிசுத்தாவின் வந்தவனே அந்த கட்டுகள் தானாய் அருண்டு போயிடுச்சு. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், அந்த கட்டுகள் தானாய் அறுபட்டு போகுது. எப்படி இந்த அறுபட்டு போகுது? ஒரு ஈரக்கயிறை கட்டினா எப்படி இருக்குமோ, அந்த ஈரக்கயிறு பாருங்க, ஒரு அனல் பட்டவனே எப்படி சூடாகும் போது அப்படி பட்டு பட்டுன்னு கட்டாகுமோ, அந்த ஒரு நிலைமையில அந்த கயிறு கட்டாது. ஆவியானவர் அனல் கொண்டவராய் இருக்கிறார். ஒரு மனிதனை கட்டி வைக்க முடியாது, ஒரு மனிதனை ஒன்றை அடைத்து வைக்க முடியாது. ஏன் என்று சொன்னா அவர் விடுவிக்கிற தேவன், அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அவன் விடுவிக்கப்படுவான். வேதத்தில் நீங்கள் பாருங்க, சாத்ராக் மேஷாக்கு பாருங்க, அவங்கள அக்கினியில போடணும்னு பார்த்தாங்க. அந்த அக்கினியிலே போகும்போது அவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி ஒன்று இருந்தது. அந்த ஆவி பாருங்க அங்கே அவர்களை விடுதலை ஆக்கினது. அவர்கள் விடுதலையோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள், சுற்றி கொண்டிருந்தார்கள். போட்டது 3 பேர் தானே, 4 பேரா இருக்காங்களே. 4வது மனிதன் பாருங்க, தேவ சாயலுக்கு பாருங்க, விடுதலை தருகிற ஆவியானவர்கள் இருக்கிறார், விடுவிக்கிறவர். அவர் வெளியில கொண்டு வந்து பார்த்துன்னு அவர் மேல இருக்கிற எல்லா வஸ்திரத்தையும் பார்க்கும்போது பாருங்க, அக்கினி மனம் வீசவில்லையா.
முடி கருகவில்லையாம். அப்ப விடுதலை என்று சொன்னால் திடீர்னு காப்பாற்றினேன், அந்த கை மட்டும்தான் அப்படி ஆச்சு, இந்த கால் மட்டும்தான் அப்படி ஆச்சு அப்படி சொல்லாதபடிக்கு முழுமையான ஒரு விடுதலை தருகிறவர், முழுவதும் விடுதலை தருகிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்படி விடுதலை தருகிற ஒரு தேவனை நீங்க ஏன் உங்களுக்குள்ள வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டீங்க? ஆலயத்துக்கு போகிறார்கள், நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள்ல சும்மா எல்லாம் கை தட்டுறாங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாசிச்சா உடனே கை தட்டு போற ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது. இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் உன்னை இந்த நாளில் எதெல்லாம் நெருக்க வருதோ, எதெல்லாம் உனக்கு உள்ள பிரச்சனை கொண்டு வருதோ, அந்த பிரச்சனை அழகாக வெளியே வரலாம். நீ நெருக்கப்படாதபடிக்கு, நீ கட்டப்படாதபடிக்கு, நீ கண்ணீர் வடிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குவார். எலியாவுக்குள்ள இந்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இயேசுவுக்கு பயந்து ஓடுகிற நேரத்தில் அவர் அழகாக விடுதலை பண்ணார். அப்போ விடுவித்து என்ன கொண்டு போகிறார்? அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து அவரை சுதந்திரமாக வைத்திருக்கிறார். திரும்ப வருகிறான், போய் அந்த ராஜா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு, நாம் போய் சொல்றதுக்குள்ள அந்த ஆவியானவங்களை கொண்டு போய் அந்த பக்கமாக வச்சுருவார். அப்போ ஆவியானவர் பாருங்க சேஃப்டியாக ஒரு மனிதனை கொண்டு போய் நிறுத்துறார், ஒரு மனிதனை பாதுகாப்பில் கொண்டு போகிறவர். இந்த ஆவியானவர் நம்மளை உருவாக்கக்கூடியவர், வருகிற எல்லா காரியத்துக்கும் நம்மளை சரியா தயார்படுத்தக்கூடியவர், ஆனால் தப்பு வைக்கிற தேவன். இந்த ஆவியான பிறகு இயேசு ஜெபம் பண்ணிட்டு வர்றார். உபவாசம் முடிச்சு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நேரத்தில் இந்த ஆவியானவர் அவரோட கூட இடைப்படுகிறார். பிறகு வந்தா இந்த கல்லை என்ன பண்ண அப்பமாக்கி தின்னு சொல்லும்போது இந்த ஆவியானவர் கூட இருக்கிற பிறகு இந்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, மனுஷன் அப்பத்தி நான் மாத்திரம் இல்லை தேவனுடைய வார்த்தையினால் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த மனுஷன் அதை அந்த பிசாசு அவங்களை விட்டு விலகி வரும். இந்த ஆவியானவர் இருக்கும்போது அங்கே ஒரு விடுதலை. சாப்பாட்டு நிமித்தமா என்ன பண்றான், அதுல ஒரு காரியங்களை இவரை அடைக்கணும் பார்த்தான், ஆனா அந்த வார்த்தைகள் விடுதலை ஆக்கியது. அப்புறம் அந்த ஆவியானவர்களை ஒப்பிறகை கொண்டு போறாங்க, அங்க கொண்டு போய் அங்க நிறுத்தும் போது அந்த இடத்துல பாருங்க தாழ குதியும் தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தாங்குவார்கள் சொல்லிட்டு சத்தியத்தை கொண்டு பேசும்போது இந்த ஆவியானவர் கூட இருக்கிறார். பலப்படுத்தி எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க அவரை விடுதலையோடு. உடனே சொன்னா வசனம் சொன்னா நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஆவியானவர் இருந்தா யார் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, எல்லாவற்றையும் புரிய வைப்பாங்க. உனக்குள்ள இந்த ஆவியானவர் இருப்பாருன்னு சொன்னால் சபையில ஒரு சத்தியம் வருது, நீ போகிற இடங்களில் ஒரு சத்தியத்தை கேட்குற, இல்லை ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு சத்தியம், ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, இதை எனக்கு சொன்னாங்களா இல்லை இன்னும் மற்றவங்களுக்கு சொல்றாங்களா அப்படி என்பதை புரிந்து கொள்ள உனக்கு கிருபை தருவாங்க. இப்ப இயேசு கிட்ட பேசணும், இயேசு தொப்புன்னு குடிச்சிட்டாரா? இல்லையே. உன் தேவனாகி கர்த்தர் ஒரு என்ன பரீட்சை பாராதிருப்பாங்க சொன்னாரா? சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துல அங்கேயும் பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையை இந்த ஆவியானவர் கொடுக்கிறார். அவன் கட்ட வேண்டும், இவர் அடைக்க வேண்டும், விடுதலை இல்லாமல் ஆக்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த ஆவியானவர் விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். நீ தாழ பணிந்து கொள்ளு, நான் இவை எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது சரி உலோக ரிஸ்க் எடுத்து நம்ம என்ன பண்ண காலில் விழுந்துடலாம் அப்படின்னு நினைச்சாரா? இந்த ஆவியானவர் அப்படியெல்லாம் என்னுடைய திட்டம் இல்லை, என்னை குறித்து அப்படி சித்தம் இல்லை அப்படி என்பதை இவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருக்கு உணர்வை கொடுக்கிறார். அப்ப உடனே பாருங்க அவர் அங்கே பேசுறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி வார்த்தையை எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தை வைக்கணும் அதெல்லாம் வைத்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையை இந்த ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த ஆவியானவரை உனக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு இன்னைக்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாதான் நீ ஒரு பெரிய காரியங்களை பார்க்க முடியும். இந்த ஆவியானவர் இருக்கிறாரா என்பதை செக் பண்ணி பாருங்க. கவனிங்க, நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது 1 Corinthians 12:4 சொல்ற வரங்களிலே வித்தியாசம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. கவனிங்க, இப்படி எல்லாவற்றிலும் வித்தியாசம் இருக்குது. ஆனா இந்த வித்தியாசம் ஆவியானவர் ஒருவரே. இன்னைக்கு அநேகருக்கு அநேக வரங்கள் வேண்டும், சுகமளிக்கிற ஒரு வரம் வேண்டும், அற்புதம் செய்கிற இந்த மாதிரி வரங்களை அநேக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஆவியானவர் ஒருவர்தான். அவர் உள்ள வந்தா உனக்கு என்ன வரம் கொடுக்கணுமோ, உன்னை எப்படி பயன்படுத்தணுமோ, உன்னை எப்படி உருவாக்கணுமோ, உன் குடும்பத்தில் எப்படி உன்னை விடுதலையோட வைக்கணுமோ ஆண்டவர் அப்படி வைப்பார். ஆனா நம்ம என்ன பண்றதுல அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இல்லை. எதையோ கேட்கிற நாம் எதை கேட்காம போகிறோம்னு சொன்னா இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும், இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும், இந்த ஆவியிலே நான் நிறைந்தவனாய் மாற வேண்டும், இந்த ஆவியிலே நான் நிறைந்து காணப்பட வேண்டும், இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் அப்படி என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்க அதை 12:8 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, எப்படியெனில்
ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தக்கூடிய வசனம். பாருங்க, ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய, ஒருவனுக்கு வசனத்தை உணர்த்தக்கூடிய. இப்போ நிறைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, நீங்கள் வசனத்தை உணர்ந்து கவனிக்கணும்னு சொன்னா, படிக்கும் போது அது புரியும்னா ஆவியானவர் தேவை. இந்த ஆவியானவர் இருந்தால் தான் நீ படிக்கிற வசனம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நீ படிப்ப உனக்கு அது புரியாது. இப்போ கந்தாய மந்திரி பாருங்க, ரதத்துல போயிட்டு இருக்காரு. ரதத்துல போகும்போது அவருக்கு என்னன்னா, அவர் படிக்கிற வேதத்துடைய அர்த்தம் தெரியவில்லை. இப்ப பிலிப்பு அங்க இருக்கிறாரு, ஆவியானவராலே கொண்டு போய் விடப்படுகிறார். ஓடி போய் அந்த ரதத்தின் மேல ஏறினார். ரதம் எவ்வளவு ஸ்பீடா போகுங்க, அந்த வேகத்துக்கு போய் அதுல ஏறி உட்காந்து நீ படிக்கிற இந்த புஸ்தகம் இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவர் உடனே சொல்றாரு, ஒருவன் எனக்கு போதிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஒருவன் எனக்கு போதிக்காவிட்டால் எனக்கு தெரியும். அப்ப போதிக்கலன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு அது புரியாது. ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை போதிக்கக்கூடியவராக இருப்பார். எல்லா நேரமும் பக்கத்துல இருந்து பாஸ்டர் சொல்லி கொடுக்க முடியுமா? எல்லா நேரம் நீ சபையில இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் அந்த ஆவியானவர் இருந்தா நீ எப்பெல்லாம் பயன்பட்டாலும் உனக்கு அவர் புரிய வைக்க, அவர் உனக்கு புரிய வைக்கிற தேவனா இருக்க. அந்த புரிந்து கொண்டு நீ இந்த வேதத்தை படிப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். உன் வாழ்க்கைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம் இன்றைக்கு அப்படி புரியாததுனாலதான் இன்றைக்கு ஒரு ஆலயத்தை ஒரு மனிதன் ஒரு காரியங்களை சேதப்படுற, என்ன இது ஆலயமா, என்ன இது இப்படி குப்பை போட்டு வச்சிருக்க, இது ஆலயமா, என்ன இது பெருக்காம கொல்லாம முடியும் உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்க விசுவாசிகளை பார்த்து பாஸ்டர் கடிந்து கொள்வான். அங்க வரவர்கள் வேறொரு ஆலயத்திலிருந்து வராங்கன்னா, என்னங்க உங்க ஆலயத்தை அப்படி வச்சிருக்கீங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆமா கேட்பாங்க. குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், பூமியில ஒரு இடத்தை ஆலயமாய் தெரிந்து கொண்டு இதை இப்படி வைத்துக் கொள்றீங்களே, என் தேவன் எதை சொல்லுகிறான்னு சொன்னா, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். 1 Corinthians 3:17 சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்களே, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஆவியானவர் மனிதனுக்குள்ள இல்லாமல் போவதனால உங்கள் ஆலயத்தை நீங்கள் கெடுக்கிறவர்களாய் மாறுங்கள். அதனாலதான் இந்த ஆலயத்தை பார்த்து, நீங்க தான் ஆலயம், உங்களை பார்த்து ஒருத்தன் நிந்திக்கிறான், ஒருத்தன் இச்சிக்கிறான், ஒருத்தன் உங்களை தேவையில்லாத பார்வையோடு பார்க்கிறான். அப்ப சொல்ல, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறாங்க. பார்க்கறதுக்கு என்ன காரணம்? ஆலயத்தை கெடுத்து வச்சிருந்தா ஆலயத்தை என்ன பண்ணும்? அப்படிதான் குறைவா பார்ப்பாங்க. ஆலயம், ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறாரா? இந்த ஆவியானவர் இருந்தால் தான் உன்னை ஒழுங்குபடுத்துவார், சரி பண்ணுவார். அவர் ஜலத்தின் மேலே அசைபாடி கொண்டு ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் பாருங்களா, ஒழுங்கின்மைகளை சரி பண்ணுகிறார். அப்ப உனக்குள்ள வந்தா அவர் ஒழுங்கின்மைகளை சரி பண்ணுவார். உன் பார்வை சரியா, உன் நடை சரியா, உன் உடை சரியா, அதை மாற்றக்கூடிய ஒரு தேவன், அதை சரி பண்ணக்கூடிய தேவன். உன்னால சரி பண்ண முடியுமா? உன் கூட ஒருத்தவங்களை வச்சுங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணத்துக்கு பாருங்க ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, மேக்கப் போட்டுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய காரியங்களை பாருங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அதற்கு நான் ஆளை வைத்திருக்கிறேன், அதுக்கு ஒரு தகுதியான ஆட்கள் வைத்திருப்பார்கள். இன்னைக்கு நாம அப்படி வச்சுன்னு சுத்த முடியுமா? நம்ம அந்த அளவுக்கு வசதியா இல்லை. ஆனால் ஆவிக்குரியவராகிய நீங்கள் இந்த ஆவியானவர் உங்களை வைத்தால் உள்ளான காரியங்களை எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். உங்கள் அவைகள் ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படாது. உங்கள் அவையங்கள் தேவனுக்குரியதாய் மாறும். ஏன்னா உள்ள யாரு? பரிசுத்தாவினர். அவர் பரிசுத்தம் படுத்துவார், நீதிக்குள்ள நடத்துவார். நீ பாவம் செய்வேன்னா பாவத்தை கவனிக்க மாட்டாரு. உன் கூட ஒருத்தவங்க நீ பண்ணது தப்புமான்னு சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. அதே போல இந்த ஆவியானவர் என்ன பண்ணாருங்களா, உள்ளது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். சாதாரணமா சொல்ல மாட்டாரு, கண்டிப்பா நீ பண்ணுவது தவறு, இதை செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவார். அப்ப அந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டு இன்னைக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தாவீதுக்குள்ள இந்த ஆவியானவர் இருந்தார், அவரை சரிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் எனக்கும் வேணும் என்பதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆவியானவர் இல்லாமல் விடுதலை இல்லாமல் வாழ்கிறான்னு சொன்னார். இந்த நாளிலே ஒரு விடுதலைக்குரிய ஆவியானவரை தனக்குள்ள வைத்துக் கொள்ளத்தக்கதாக, இந்த ஆவியானவரை வருந்தி அழைக்கத்தக்கதாக, எனக்குள்ள வாரும் இயேசுவே, எனக்குள்ள வாங்க, நீ தந்துள்ள பரிசுத்தவனே, எனக்குள்ள தங்க வேண்டும் என்று இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். நீர் அவர்களுக்குள்ளந்து ஒரு பெரிய காய்ச்சிங்க. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுவேன். பிள்ளைகள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க துதிக்க தேவன் தாமே கிருபை தாரும், பலத்தை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில்.